ஹலோ, ஹாய், வணக்கம். வெல்கம் டு த ஜியோ ரூல்ஸ். சேனலில் கொடுக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் கண்டிப்பாக எஜுகேஷன். நீங்கள் மார்க்கெட்டில் ட்ரேடிங் பண்ணணும், இன்வெஸ்ட் பண்ணணும் ஆசைப்பட்டீங்கன்னா ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டு கற்றுக்கிட்டு ட்ரேடிங் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு மார்க்கெட்டை பற்றி தெரிஞ்சுக்கணும், ஆப்ஷன்ஸில் எப்படி ட்ரேட் எடுக்கலாம், எங்கே என்ட்ரி எடுக்கலாம், எக்ஸிட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன் பற்றி தெரிஞ்சுக்கணும். மார்க்கெட்னா என்னென்னு புரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். விருப்பம் இருக்கிறவங்க நீங்கள் ஜாயின் பண்ணி லேர்ன் பண்ணிக்கலாம். மார்க்கெட்டை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க, பிஸ்னஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறவங்க, இந்த விஷயத்தை பண்ணணும்னு நினைக்கிறவங்க இதை தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்கள். அவங்களுக்கு ரெகுலேஷன் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி உங்கள் தெரிஞ்சவங்க நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் ஆட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி லிங்கை நான் ஷேர் பண்ணுறேன். அதில் நீங்களும் ஆட் ஆகணும்னு இருந்தீங்கன்னா ஆட் ஆகிக்கோங்க. ஸோ 23 இன்னைக்கு மார்க்கெட் அப்படிங்கிறது என்ன நடந்திருக்குன்னு சொல்லி பார்ப்போம். இன்னைக்கு மார்க்கெட் அப்படிங்கிறது கேப் டவுன் இண்டிகேஷன் பண்ணியிருக்காங்க. நம்ம லெவல்ஸ் சொன்ன 24,178, 24,208. ஸோ இந்த லெவல்ஸ் எல்லாமே சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட்டாக ஒர்க் ஆயிருக்கு. இந்த மார்னிங் பார்த்து தெரிஞ்சிருக்கும் மார்க்கெட் கேப் டவுன் ஓப்பன் ஆயிருக்கும். அந்த சப்போர்ட் எடுத்துட்டு மேலே போயிட்டு பட் மேலே போன மார்க்கெட் டே லோக்கு சப்போர்ட் டே லோக்கு போகும்னா மார்க்கெட் அங்கே இருந்து ஸ்ட்ரைக் கீழே வந்துருக்காங்க. ஒருவேளை நீங்கள் காலில் நீங்கள் என்ட்ரி எடுக்கிறதா இருந்தால் நம்ம எந்த ஸ்டேஜில் வச்சு அனலைசிஸ் பண்ணி சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 24,400 இதை நம்ம பார்த்தோம் அப்படின்னா ப்ராப்பரான என்ட்ரி சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 100. ஸோ நீங்கள் 100ல் என்ட்ரி எடுத்தீங்கன்னா 137 ஃபர்ஸ்ட் டார்கெட், அதே மாதிரி 200 செகண்ட் டார்கெட். பட் ஆனால் மார்க்கெட் வந்து மேலே போகல. ஏன்னா கால் சைட் பிரீமியம் நிறையவே இல்லை, கால் சைட் எதிரிய மார்க்கெட்டே இல்லை. இன்னைக்கு மார்க்கெட் ஃபுல் அண்ட் ஃபுல் ஹோம் சைடாக தான் இருந்துச்சு. ஸோ நீங்கள் 24,400 புட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 222 கீழே, அதே மாதிரி 198 ஸ்டார்ட் ஆகும். ஸோ நீங்கள் 280 நீங்கள் என்ட்ரி எடுத்துருந்தீங்க அப்படின்னா ஸோ டார்கெட் அப்படிங்கிறது 350. ஸோ மார்க்கெட் ரீச் பண்ணியிருக்காங்க. இதை நம்ம இன்னும் தெளிவாக பார்க்கணும் அப்படின்னா நம்ம என்ன சீக்ரெட்ஸ் வச்சு அனலைசிஸ் பண்ணணும்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 24,350 கால் 24,350 இதில் பார்த்தோம் அப்படின்னா 223 கீழே 199 ஸோ மார்க்கெட் அப்படிங்கிறது கீழே வலிக்கு கீழே வராங்க, ஸ்டார்ல வந்து கீழே வராங்க. ஸோ அதனால் நம்ம ப்ராப்பரான என்ட்ரி இங்கே பாருங்க. நம்மளோட கீழே உள்ள என்ட்ரி 223 நீங்கள் என்ட்ரி எடுத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் டார்கெட் 254, செகண்ட் டார்கெட் அப்படிங்கிறது 291. ஸோ மார்க்கெட் போய் ரீச் பண்ணியிருக்காங்க, நீட்டாக போய் ரீச் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ரீச் பண்ணிட்டு மார்க்கெட் அங்கே சைடு திருப்பி கீழே வந்திருக்காங்க. ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா நமக்கு என்ன தோணுது அப்படின்னா 140 அதே மாதிரி ஃபர்ஸ்ட் பாருங்க 147 வரைக்கும் போயிட்டு மேலே போயிட்டு 147 சப்போர்ட் எடுத்துட்டு திருப்பி மார்க்கெட் வந்து மேலே போயிருக்காங்க. 147 அப்படிங்கிறது நம்ம சப்போர்ட் லெவல். மார்னிங்கே மார்க்கெட் கீழே விழுந்துட்டு 147 சப்போர்ட் எடுத்துட்டு திருப்பி மேலே போயிருக்காங்க. திருப்பி நம்ம கீழே உள்ள சப்போர்ட் எடுத்துட்டு மேலே போயிருக்காங்க. ஸோ நமக்கு ப்ராப்பரான என்ட்ரி நமக்கு லெவல்ஸ் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா இதுக்கு மேலே மார்க்கெட் மேலே போகாது அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. அப்போ இதுக்கு கீழே மார்க்கெட் வராது அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. இதை நமக்கு இன்னும் ப்ராப்பராக பார்க்கணும்னா 23,200 காலன்னு 23,200 இதை நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதே மாதிரி தான் கீழே லெவல் 237, ஸ்டார் லெவல் 201. ஸோ கீழே லெவலுக்கு கீழே தான் மார்க்கெட் வந்து கீழே லெவலுக்கு கீழே வராங்க. அப்படின்னா புட் சைடு வந்து கீழே லெவலுக்கு மேலே போக போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். ஸோ அப்படின்னா நமக்கு 170 நீங்கள் ப்ராப்பராக நீங்கள் என்ட்ரி எடுத்தீங்க அப்படின்னா டார்கெட் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் டார்கெட் 220. ஸோ 237 அப்படிங்கிற வரைக்கும் போகணும்னு சொல்லுவாங்க. ஸோ 201, 201 பிரேக் பண்ணிட்டு 231 போக ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் ஓப்பன் வரைக்கும் போயிட்டு மார்க்கெட் திருப்பி கீழே திருப்பி அதே மாதிரி நீங்கள் 170 நீங்கள் என்ட்ரி எடுத்தீங்க அப்படின்னா 222 வரைக்கும் போயிருக்காங்க, ஓப்பன் வரைக்கும் போயிருக்காங்க. ஸோ அப்போனா நீங்கள் 200க்கு மேலே மார்க்கெட் சஸ்டைன் ஆகலை அப்படிங்கிறப்போ அப்போ 24,200க்கு கீழே இருந்தாலும் மார்க்கெட் என்ன பண்ணுவாங்க 200க்கு மேலே வந்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால தான் மார்க்கெட் மார்னிங் என்ன ஆயிருக்கு அப்படின்னா மார்க்கெட் கீழே இருக்காங்க, மார்க்கெட் 200க்கு மேலே சஸ்டைன் ஆனாங்க. திருப்பி அப்புறம் மார்க்கெட் அப்படிங்கிறவங்க திருப்பி வந்து கீழே வந்திருக்காங்க அப்படிங்கிறப்போ இதுக்கான காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 200ஓட ஹைக்கு மேலே மார்க்கெட்டால போக முடியல. அதாவது 258க்கு மேலே மார்க்கெட்டால போக முடியல. அப்போ மார்க்கெட் அப்படிங்கிறது 258க்கு மேலே போகல அப்படிங்கிறப்போ அப்போ மார்க்கெட் என்ன ஆகுது திருப்பி கீழே வர்றாங்க. அப்போ 200க்கு கீழே வந்துருவாங்கன்னு அர்த்தம். அப்போ மேலே எவ்வளோ தூரம் போயிருந்தாலும் மேலேருந்து கீழே வந்துருவாங்க. ஸோ மார்க்கெட் வந்து மேலே 300 வரைக்கும் போயிருந்தாலும் மார்க்கெட் 200க்கு கீழே வந்துட்டாங்க. ஸோ அதான் ரீசன், வேற எந்த ரீசன் இல்லை. ஸோ இதனால தான் மார்க்கெட் அப்படிங்கிறது ரிவர்ஸ்ல இருக்காங்க. ஸோ இதை நமக்கு ப்ராப்பராக பார்த்தோம் அப்படின்னா புட்ல நமக்கு என்ட்ரி எங்கே என்ட்ரி எடுத்துக்கலாம்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 27,800 நம்ம என்ட்ரி எடுத்துக்கணும். 28,600 புட்ல சென்செக்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா 1036 நீங்க என்ட்ரி எடுத்திருந்தீங்க அப்படின்னா அப்போ ஓப்பன் ஃபர்ஸ்ட் டார்கெட், செகண்ட் டார்கெட் வந்து 1086. ஸோ மார்க்கெட் வந்து அது வரைக்கும் மேலே போயிட்டு இருந்தாங்க. அதுக்குள்ள மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆகி முடிச்சிட்டாங்க. ஸோ மார்க்கெட் வந்து மேலே போயிட்டு ஒரு லெவல்ஸ் வரைக்கும் போயிட்டு திருப்பி கீழே வந்து சப்போர்ட் எடுத்து திருப்பி மேலே போயிருக்காங்க. ஸோ நமக்கு லெவல்ஸ் தெரிஞ்சிருச்சு. அப்போ கால் சைடு மார்க்கெட் இல்லை, ஃபுட் சைடு தான் மார்க்கெட் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ நம்ம கால் சைடு நம்ம என்ட்ரி போடுறத அவாய்ட் பண்ணிட்டு நம்ம ஃபுட் சைடு வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நீங்கள் மார்க்கெட் வந்து சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடாக முடிஞ்சிருக்கும். ஆனால் பட் மார்க்கெட் ப்ராப்பராக பார்த்தோன்னா நேற்றைய மாதிரி இன்றைக்கும் மார்க்கெட் அப்படிங்கிறது ஒரு கன்சல்டேஷன் தான் இருக்குது. ஏன்னா மார்னிங்கே கேப் டவுன் ஆயிடுச்சு. ஸோ அதனால மார்க்கெட் வந்து கன்சல்டேஷன் இருக்குது. ஸோ நாளைக்கு மேக்ஸிமம் மார்க்கெட் டவுன்ஸாக இருக்கிற சான்சஸ் அதிகமாக இருக்குது எனக்கு தெரிஞ்சு. ஆனால் 24,000 வர்றதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயத்தை பற்றி நீங்கள் தெரியும். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.